எவ்ரிவன். உலகத்திலேயே ஒரு நாட்டில் ஒவ்வொரு 7 பேருக்கும் ஒரு கோடீஸ்வரங்க இருக்காங்க. அது எந்த நாடுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுதாங்க நம்ம சுவிட்சர்லாந்து. ஆக்சுவலி ஒரு சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அமெரிக்காவை விட 5 மடங்கு சுவிட்சர்லாண்டில் கோடீஸ்வரர்கள் அதிகமாக இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் சுவிட்சர்லாந்து வந்து ஒரு ட்ரீம் கண்ட்ரியாக மட்டும்தான் இருக்குது. பட் ஆனால் அங்கே இருக்க மக்கள் எப்படி கோடீஸ்வரராக இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேர்ல்டில் இருக்க பேங்க்ஸில் எதெல்லாம் பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் அவங்களில் நிறைய பேர் பிராண்டட் காசு யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. நிறைய பேர் நம்மள மாதிரி நார்மல் காசு தான் யூஸ் பண்ணுறாங்க. இது ஏன் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போடணுன்றதை அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தும் அவங்க யாரும் சொந்த வீட்டில் இருக்கிறது இல்லையா, வாடகை வீட்டில் தான் இருக்காங்களாம். ஒரு சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அமெரிக்காவில் வந்து 65% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஓன் ஹவுஸில் இருக்காங்களாம். அதே சுவிட்சர்லாண்டில் 41% ஆஃப் பீப்புள்ஸ் தான் ஓன் ஹவுஸில் இருக்காங்களாம். இவ்வளோ கோடீஸ்வரராக இருக்கிறவங்க ஏன் ஓன் ஹவுஸில் இல்லாமல் ரெண்டட் ஹவுஸில் இருக்காங்க? லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மணியை ரிட்டர்ன்ஸ் எது அதிகமாக தருதோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேவை யூஸ் பண்ணி தான் சுவிட்சர்லாந்து மக்கள் கோடீஸ்வரராக இருக்காங்க. அப்படியே நம்ம இந்தியாவுக்கு வாங்க. நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மேரேஜ் பண்ணுறதுக்காக மேரேஜ் லோன் எடுக்கிறோம். தென் கார் வாங்குகிறோன்னு கார் லோன் எடுக்கிறோம். வீடு வாங்குகிறோன்னு ஹோம் லோன் எடுக்கிறோம். இதெல்லாம் முடிச்சுட்டு குழந்தை பிறந்துருச்சு, பசங்களை படிக்க வைக்கணும்னு எஜுகேஷன் லோன் எடுக்கிறோம். கடைசி வரைக்கும் லோனை மட்டும்தான் கட்டிகிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது எப்படி நம்ம சுவிட்சர்லாந்து மக்கள் மாதிரி கோடீஸ்வரர் ஆகிறது? கொஞ்சம் யோசிங்க.